பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று அத்தியாயம் அல் அன்பால் 8வது அத்தியாயத்திலே 33வது குர்ஆன் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன், பழைய வீடியோக்களில் பார்க்கலாம். இருப்பினும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வமா கானல்லாஹு லியு அஸ்ஸிபஹும் வஅன்தும் ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த சிறு வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன புரிய வைக்கிறான் என்றால், நபியே, நீர் அவர்களிடையே இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் நிலையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை என்று அல்லாஹ் இங்கே நமக்கு உறுதி அளிக்கின்றார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்கள் உம்மத்தினர் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு எந்தவித வேதனையும் அல்லாஹ்விடமிருந்து வருவதில்லை. இப்பொழுதோ அவர்கள் இல்லாத நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கையில் நமக்கு வேதனையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கோர வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதை செய்தால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். எனவே உலகம் இப்பொழுது அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒவ்வொன்றும் மறைவுக்கான அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கூட இந்த பூமியை நோக்கி விண்கற்கள் வந்து கொண்டிருக்கின்றன, விரைவில் அழியும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே அத்தகைய நிலை வரும் முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் இறைஞ்சி இந்த பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம உற்றார் உறவினர் குடும்பத்தின் அனைவருக்கும் பகிருங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.